ஃபைனான்சியல் த்ரூ பைபிள் என்னோட சப்ஜெக்ட் இன்னைக்கு. நம்முடைய ஃபைனான்ஸ் சொன்னா மணி, அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையில தரித்திரமாக இருக்கிறோமா, இல்ல பணத்தினால கட்டணும் வார்த்தையினால மறுரூபம் ஆகணுமா? இந்த சப்ஜெக்ட் வந்து சில நல்ல ஸ்லைடுகள் உங்களுக்கு போட்டிருந்தேன், நான் இப்படி காமிக்கிறேன். முதலாவது ஸ்லைடு தெரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்குன்னா ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பால காசு போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். முதல் காரியம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும்ன்றது காட்டிலும் ஒரு மறுரூபமான வாழ்க்கை. சில பேர் பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே தரித்திரமா இருக்கும். அவன் கிறிஸ்டியனா இருப்பான், அவன் சபைக்கு போவான், அவன் ஊழியக்காரர்கிட்ட ஊழியம் செய்வான், அவன் வேலை செய்வான். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தாதபடிக்கு, அதை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு அவன் என்ன செய்வான்னா, அவன் கடைசி வரைக்கும் கடன் வாங்கி கொண்டு தரித்திரமாக இருப்பான். இது வந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளாக இது வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த ஸ்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில படிக்கிற இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு, காலேஜ்ல படிக்கிற ஐஎஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு, எங்க ஆபீஸ்ல ஐடில ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபைனான்ஸ், ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர். நமக்கு இருக்கிற வருமானத்தை, ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தையும் பலத்தினால அதை வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும், அதை எப்படி நம்ம சேமிக்க முடியும், அது யாராவது பொறுப்பு என்று சொல்லிதான் நீங்க நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பெண் கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் வைக்க சேவ் பண்ணுவாங்க இல்லையா? அது அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொடரும். சில நேரங்களில் நான் எங்க எதுவும் கரன்சி இல்லாத போது வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. ஒரு 2000மோ 3000மோ எங்கதான் ஒரு இடத்துல இருக்கும். குடும்பம் அப்புறம் பேங்க்ல எடுத்து கொடுக்கறது வாங்கி போயிடுறேன். அது ஒன்று நம்ம யார்கிட்ட கேட்க முடியாது, வீட்டுல இருக்கிற பெண்ணுங்கிட்ட மட்டும் தான் நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், நம்ம சிஸ்டர்ஸா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. சோ இன்றைக்கு எடுக்க போற ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவார்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா the job of a supervision of taking care of something like family, church and money. முதல் காரியம், ஒரு உறுதி உள்ள, ஒரு நேர்மை உள்ள ஒரு மனிதன் ஸ்டீவார்ட்ஷிப் என்று சொன்னால், ஒருவன் ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால், அது உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், உங்களுடைய சபையா இருக்கட்டும், இதை யார் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறாங்க? ஒரு பணமா இருக்கட்டும். இப்ப சபையில ட்ரெஷரர் இருப்பாங்க. சிஎஸ்ஐ சபையில பாத்தீங்கன்னா பெதோவ சபையில தான் பாஸ்போர்ட் தான் இருப்பாரு, இல்ல கமிட்டி மெம்பர் இருப்பாங்க. ஆனா சிஎஸ்ஐல பாத்தீங்கன்னா அந்த ரெவரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை தொடவே மாட்டார். அவர் வேலை என்ன? பிரசவம் பண்ணணும், ஆத்மா சந்திக்கணும், கூட்ட மீட்டிங் எல்லாம் போகணும், நல்லதுக்கும் கல்லறைக்கும் போகிறது அவர் வேலை. ஆனால் ட்ரெஷரர் ஒருத்தர் இருப்பாரு, செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு. இந்த செக்ரட்டரி ட்ரெஷரர் தான் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா இணைந்து அநேக திட்டங்களை, எந்த கமிட்டி மெம்பர் திட்டம் இருந்தோ கமிட்டி மெம்பர் 10 பேர் இருப்பாங்க. ஆனா 3 பேர் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க, எல்லாமே அக்கௌண்டன்ட். அது பேர் தான் இந்த ஸ்டீவார்ட்ஷிப் சொல்றது. மேன் ஒரு சூப்பர்வைசர் மணி. உனக்கு வருகிற வருமானத்தை சீக்கிரமா போறேன். முதல் காரியம், உனக்கு வருகிற வருமானத்தை, அது நீ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல சபையில ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல இதை போல வேலை செய்து கொண்டு ஊழியர் செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பணத்தை நீங்கள் எப்படி மறுரூபம் வாழ்க்கையில நீங்க ஆகுறீங்களோ, அந்த பணத்தை எப்படி நீங்கள் மறுரூபமாக்க முடியும், அதை மல்டிப்ளை பண்ண முடியுமோ, இல்ல அதை வந்து நீங்க அதிகப்படுத்த முடியும் என்று சொல்றதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். முதலாவதாக the responsibility. வருகிற வருமானத்தை நாம் என்ன செய்யணும் சொன்னா, மேனேஜிங் தி ரிசோர்ஸ். முதல் காரியம் தீர்மானிக்கணும் யார் அதை ஆளுகை செய்வார்கள் என்ற முதல் காரியம். இப்போ ஆண் ஒரு வீட்டுல வேலை செய்யறான்னு சொல்ல, கணவர் அதை ஆளுகை செய்கிறாரா, இல்ல கொண்டு வந்து மனைவிக்கு கொடுத்து மனைவி அதை வந்து பொறுப்பா பாக்குறாங்கிறத ஸ்டீவார்ட்ஷிப் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா, யாரோ ஒருவர் அந்த பணத்தை என்ன செய்வாங்க, கரெக்டா கணக்கு வைக்குவாங்க. நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம தோல்வி கொள்ளுகிற காரணம் தெரியுமா? இந்த கைக்கு என்ன வருதுன்னு தெரியாது, மாசம் கடைசி கூட இல்ல, 18 19 ஆச்சரவே வீட்டுல எல்லாமே குறைச்சு கொண்டே வரும். முதல் காரியம், நம்ம சபையா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், நமக்கு முதலாவது தேவை என்னன்னா, ஒரு சரியான ஒரு ஆளுகை செய்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ, ஒரு சகோதரனையோ சகோதரியா ஆண்டவர் குடும்பத்திலையும் சபையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. அதுதான் ஸ்டீவர்ஷிப் சொல்ல, அவர் தான் அந்த பணத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இது ஞாபகம் வச்சுங்க. இரண்டாவது காரியம் மேனேஜிங் ரிசோர்ஸ் வைஸ்லி. இதுக்கு ஒரு வசனத்துல கோட் பண்ற, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 24:1. பூமியும் அது நிறைவும் எல்லாமே கர்த்தருடையது. பைபிள் emphasizes that everything belongs to God and humans are steward of his resource. அப்படி என்று சொல்ல இரண்டாவது காரியம் இந்த மேனேஜிங் தி ரிசோர்ஸ். ஆண்டவர் சொல்ற உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே யார்தான்? கர்த்தருடையது. அப்போ சின்ன பொறுப்பு நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த மணி மேனேஜிங் அந்த ரிசோர்ஸ் நம்ம எப்படி பண்ணணும்? இரண்டாவது காரியம் மேனேஜிங் தி ரிசோர்ஸ். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம அநேக பண தேவைகளுக்குள்ளாக நம்ம இருக்கலாம். முதல் காரியம், நீங்கள் உங்க குடும்பத்துல ஒரு ஆளை நீங்க நியமிச்சணும். ஓகே, என்னோட மனைவி தான் இந்த ஆளுங்க செய்வார், இல்ல என்னோட கணவன் தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். இரண்டாவது காரியம், அதை எப்படி நீங்க மேனேஜ் செய்வது? வேதம் சொல்கிறது, the earth is the Lord and everything in it is the Lord who live in it. உலகத்துல இருக்கிற எல்லாமே அவர்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது கொடுத்திருக்கிற காரியத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்? You have to be very 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 wise. உதாரித்தனமாக செலவு செய்கிறது. நம்ம ஆண்டவருடைய அபிஷேகமும் ஆண்டவருடைய அந்த மறுரூபமும் நம்ம இடத்துல இருந்தால் அந்த பணத்தை நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக ஆளுங்க செய்வோம். அது சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The managing the resource wisely during the tough times. ஒரு பட்ஜெட் நீங்க பண்ணணும். நீ பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் பணம் வைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஆனா ஒரு மாசம் இவ்வளவுதான் செலவு பண்ணுவான்ட்டு அவருக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். அது மேல அவன் செலவு பண்ண மாட்டான். இல்லாதவங்க ஜாஸ்தி செலவு பண்ணுவான் கடன் வாங்கி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அந்த 100 ரூபாய் வயசுலயே நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்? நீங்க நம்ம கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்காமல் இருக்கலாம், லட்சக்கணக்கில் வாங்க இருக்கலாம், நம்முடைய ஊழியத்தில் வருகிற வருமானம் குறைவா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் வருகிற வருமானம் குறைவா இருக்கலாம். ஆனால் முதல் காரியம், நீங்க ஒரு பட்ஜெட் போடணும். ரிவ்யூ தி எக்ஸ்பென்சஸ். குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு என்ன தேவை? இரண்டாவது அதுவே அந்த பகுதியில் இரண்டாவது காரியம். முதல் காரியம் என்ன சொல்லணும்? நீங்க ஒரு பட்ஜெட் நீங்க போடணும். ஆனா அந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். என்ன தெரியுங்களா? முதலாவதாக தேவனுடைய நீதியும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் கர்த்தரை பயபக்தி தேடுறது மட்டும் இல்ல, உங்களுடைய அறுவடையில உங்களுடைய சம்பாதித்துல முதலாவதாக தேவனுக்கு எடுத்து வைக்கிறாயா என்று தேவன் பார்க்கிறார். இப்ப சொல்லிட்டாரு பிரதர், பட்ஜெட் பண்ண சொல்லிட்டாரு. இரண்டாவது காரியம் renew your expenses. அதெல்லாம் சரிதான், இரண்டாவது காரியம். ஆனால் இது ரெண்டுமே நீங்க பண்றது பட்ஜெட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட்குள்ளவே கர்த்தருக்கு கொடுக்கறது வராது. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன கொடுக்கணும் கர்த்தருக்கு. அந்த தசமபாகத்தை குறித்து 10% சொல்ல வரல. நீ 20% கொடுத்தா விட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, நீ 1% கொடுத்தா விட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிச்சா அது நான் பொறுப்பு கிடையாது. ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாக கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள 10% நம்ம குறைச்சிக்க கூடாது. உங்களுக்கு இருக்குதா? நீங்க பார்க்கவே கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமில்லாத விக்கிரகங்களுக்கு ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு இடத்துக்கு எவ்வளவு வருமானம் காணிக்க? 1180 கோடி. எவ்வளோ? 1180 crores. கண் இல்ல, ஒரு கல்லு, ஒரு சிலை, அதுக்கு உயிர் இல்ல, ஜீவன் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சேர்ல வாங்கி கொடுத்தா சேர்ல நம்ம பேர் வரும். அன்பளிப்பு. ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா ஃபேன் மேல உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு சிஎஸ்சி சர்ச்சில் அது பேர் நான் பேர் ஐயா எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான். ஐயா என் பேர் இல்ல. ஐயா நான் வாங்கி கொடுத்த சார் என் பேர் இல்ல. ஐயா கவர்ல 500 ரூபாய் போட்டு கொடுத்தேன் என் பேர் இல்ல. ஃபுல்ஃபில் என் பேரை வாசிக்கல. பிரியமான தேவசனமே, எங்க நாம் கடந்து செல்கிறோம்? நாம் யோசிப்போம். 1180 கோடி ஒருத்தவங்க கணக்கு கேட்கறது இல்ல. ஓராம் பாட்டுக்கு தங்கத்தையும் வைரத்தையும் பணத்தையும் கொடுக்கறாங்க. கடைசியில பாக்குறாங்க 2024
1180 கோடி. ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோ உங்க பட்ஜெட், பிரேக்கப் பட்ஜெட், அதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் ஊழியத்துக்காக கொடுங்க. இரண்டாவது காரியம், உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரிவ்யூ பண்ணணும். மூணாவது காரியம், you have to invest yourself. நீ சேமிக்கிறது அடுத்த காரியம் வர மத்திய 25:14-30 வரைக்கும் ஒரு பேரபிள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்திய 25:14. அன்றையும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய பிறவிக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாளந்தும். சரி சார், உங்களுக்கு தெரியும், நான் நேரா போறேன். சோ இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு 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 சம்பவம் இங்க நடக்கிறது. ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு என்ன செய்கிறார்? தாளங்களுக்கு 5 கொடுக்கிறார், 2, அப்புறம் ஒருத்தருக்கு 1 நினைக்கிறேன் இல்லையா? ஆனா என்ன பண்ணானுங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை பத்தி நான் பேசல. நம்மளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அது 5 ஒருத்தர் என்ன பண்றான்? கொண்டு போய் 5ஆக சேர்த்து கொண்டு வருகிறான். நான் தப்பா இருந்தா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. 2 கொண்டு போனவர் அதையே அவன் பெருக்கி கொண்டு வருகிறான். ஆனா 1 கொண்டு போன என்ன பண்ணான்? என்ன பண்ணா? அப்போ விசுவாசிகளா இருக்கிற ஊழியக்காரா இருக்கிற நமக்கு இந்த உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்கன்றது வசனம் இருக்கு, இல்லதான் இல்ல. ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை? இருந்தாலும் பணம், மறித்து அடக்கப்பட்டாலும் பணம் தேவைதான். ஆனால் நாம் பணம் இருக்கிறது தவறு கிடையாது. நம்மகிட்ட பணம் இருக்கணும், நம்ம ஐஸ்வர்யமா இருக்க சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. என் பிள்ளைகள் தரித்திரமா இருக்க கூடாது. ஏன்னு சொன்னால் உங்ககிட்ட பணம் தான் சிஸ்டர் நீங்க எடுத்து ஒருத்தர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா மேனேஜிங் யுவர் ரிசோர்சஸ். முதல் காரியத்தை குடும்பம் வருது. நீங்க பட்ஜெட் பண்ணலாம். உங்க கர்த்தர் கொடுக்கறதை நீங்க எடுத்து வச்சுட்டு ஒரு குடும்பத்துல என்னென்ன தேவை. சில பேர் பார்த்தா துணி வாங்கிட்டே இருப்பான், மாசம் மாசம் துணி வாங்கிட்டே இருப்பாங்க. ரோட்ல போங்க, ஏதாவது ஜன கும்பலா செஞ்சு பார்ப்பான். அங்க இருக்கிற காசு இல்லாம கூட வாங்கிட்டு இருப்போம். Controlling your spirit of spending. Controlling your spirit of spending. ஒரு மறுரூபாவனம் சொன்னா இதெல்லாம் கூட மறுரூபம் தான் வரும். உதாரணமா செலவு செய்யறது கூட அது மறுரூபம் தான் வரும். ஆட்ல ஒரு கால் சேர்க்கிற ஒரு கால் நம்ம வச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. சோ முதல் காரியம் நீங்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னால் உங்களுடைய பணத்தை என்ன செய்யணும்? நீங்க அழகாக கர்த்தர் சமூகத்துல கொண்டு வந்து அதை எப்படி நீங்கள் பெருக செய்ய வேண்டும் அந்த நேரத்துல போகணும். இரண்டாவது காரியம், முக்கியமான காரியம். சோ முதல் காரியம் ரிசோர்ஸ். உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறத நீங்க பட்ஜெட் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தருக்கும், அதுக்கப்புறம் நீங்க உங்க செலவுக்கும், அதுக்கப்புறம் உங்க பிரயாணத்துக்கும், உங்க ஊழியத்துக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் வச்சு அடுத்த மாசத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா? இரண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். 20ஆம் தேதிக்குள்ள சம்பள காலி ஆயிடும். ஏன் காலி ஆயிடுமா? திட்டம் இடாததுனால உங்க வருமானத்துல கரைஞ்சு போயிடும். அப்படி கடவுள் ஆரம்பிக்குவா இல்ல கேட்க காட்டுவா. சோ இரண்டாவது காரியம், அவாய்ட் ஆஸ்கிங் ஃபார் கடன் டிபேட். நீதிமொழிகள் 22:7 சொல்லுகிறது. சீக்கிரமாக நீதிமொழிகள் 22. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, எல்லாரும் ஒரு பாதையில சரிக்கு நம்ம போயிருக்கோம். நான் பெரிய சர்க்கிள மாட்டிக்கொண்டேன் 10 வருஷத்துக்கு முன்பதாக. எல்லாரும் மாட்டிக்கொள்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டீச்சிங் நீங்க கேட்கும் போது, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆண்டவர் நம்ம எச்சரிப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் பிரதர் சொன்ன மாதிரி பிசாசு என்றது ஒரு சேர் வேலையோ மற்றவர்களோ உட்கார்ந்திருக்காரு. நம்ம கூடவே இருக்கும், நம்ம கூடவே இருக்கும். அதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளுக்கு கடன் மிஸ் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ரோமர் 13:8 சொல்லுகிறது. ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற
கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இந்த வசனம் பாருங்க அழகா சொல்ல, no debate remain outstanding except the counting debate love to one another. பிரியமான தேவஜனமே, நீங்கள் கடன் வாங்குறதை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் கடன் வாங்கினால் அங்க ஒரு காரணம் சொல்லி பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த கடனா இருக்கணும்னா ஒரு அன்புதான் கடனா இருக்கணுமா. நான் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப விழாவே விளைக்கல. Let no debate remain outstanding. உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் அதை எப்படி நாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான சங்கீதத்தில் ஒரு வசனம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். பாஸ்டர் ஞாபகம் வசனத்தை சொல்லுங்களேன். துன்மார்க்கன் கடனை அடைக்க மாட்டான். ஒரு ஜோர சொல்லுங்க பாஸ்டர். துன்மார்க்கன் கடனை அடைக்க மாட்டான். இந்த வசனம் அப்பப்போ சொல்லுவாரு நாங்க பேசும்போது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு துன்மார்க்கன் கடனை தான் இருக்கு. அப்ப வசந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. இந்த வசந்த நிறைய டைம் நான் வச்சிருக்காரு, கடன் கொடுக்குறவங்க கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தான் இருக்கு. இதேமான தேவச்சனமே, அப்ப நம்ம துன்மார்க்க நம்ம கடன் வாங்கணும்னு சொன்னா அதை கொடுக்கிற திராணி நமக்கு இருக்கணும். சோ ரெண்டாவது காரியம், அவாய்ட் டேக்கிங் தி மணி ஃப்ரம் பீப்பிள். தேவையில்லாத இருக்கு, ஆனா வாங்க கூடாதுன்னு எல்லாமே நம்ம இஎம்ஐ தான் வாங்கணும். இது அனாவசியமான தேவைகள் இருக்கு பாருங்க. சும்மா போய் கடன் வாங்குவோம், சும்மா போய் தேவைக்காக கேட்பான். உனக்கு கொடுக்கிற தாலியை தான் மட்டும் வாங்க, இல்லைன்னா அதோட என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இருக்கிறத தண்ணி கூட குடிச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு வாழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. The rich are the நீதிமொழி 22:7 சொன்னது, the richer rule over the poor and the borrower அவன் slave, அவன் அடிமையா இருக்கிறான். நம்ம அடிமையா இருக்கணுமா, நம்ம ஐஸ்வர்யமான உள்ள பிள்ளைகளா இருக்கணுமா, நீங்க முடிவு செய்யணும். இன்னைக்கு எல்லா வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் நிறைய ஆப் வந்துருச்சு மொபைல்ல. நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். என்ன வந்து தெரியுங்களா, பெங்களூர்ல நிறைய நடக்குது. நிறைய ஆப் இருக்கு, டக்குன்னு உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. என்ன வேலை செய்யற, யாரு, அப்பா என்ன, அம்மா என்ன, எதுவுமே தெரியாது. நீ கேட்டுமே அது போட்டுக்குமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். நீ கட்டலன்னா உன் வீட்டு முன்னால மறுநாள் நிற்கும். எங்க இருந்தாலும் சரி, உலகத்துல அசிங்கமா பிரேம் பண்ணி ஆணும் பெண்ணும் ஒன்னாக்கிற மாதிரி வேற ஏதாவது காரியங்களை செய்து உன்னை டார்ச்சர் பண்ணி மன உளைச்சல் காட்டி உன்னை மனதுக்குள்ள கொண்டு போவோம். எந்த ஆப்பும் மொபைல தயவு செய்து கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாலே பண்ணாதீங்க. ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன், இதுல நீங்க மறுரூபமான சிந்தனை உங்களுக்கு வேணும். மறுரூபமான சிந்தனை. நம்ம டீச்சிங்ஸ் எல்லாம் அநேக சபைகளை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தரை நீங்க கொண்டு வந்த காரணம்னா உங்க வாழ்க்கையில சின்ன ஒரு விதையா இருந்தாலும் அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். சில நேரங்களில் நான் வெளியே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ இல்ல வேற நாட்டுல போனா சாப்பாடு சரியா கிடைக்காது. அப்ப என்ன தெரியுங்களா, ஒரு பிளான் பண்ணுவேன். பெரிய என்ன இருக்குன்னா ஃப்ரூட்ஸா இருக்கு என் பேங்க்ல. ஒரு 4 ஆப்பிள் இருக்கும், பேரிக்கா இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாத பழங்கள் வச்சிருக்கேன். அங்க போய் நம்ம ரைஸ் சாப்பிட முடியாது. நார்த் இந்தியன் பெரிய ரொட்டி சொல்லுவோம், சாப்பிட்டு சொல்லுவாங்க. இதேமான தேவை செல்வே. இரண்டாவது காரியம், உங்க வாழ்க்கையில லெட் நோ டிபேட் ரிமைன் இன் யூ. அன்புதான் இருக்கணும். யார்கிட்ட இப்போ கூட நீங்க யாரா கடன் வாங்கி இருந்தா உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் வாசல் இருப்பார். அல்லேலூயா. நீ கொடுக்க கூடாது ஏமாத்திட்டு சபையில பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நினைச்ச கடைசி வரைக்கும் நீங்க தான் இருப்ப. எங்க ERANS மட்டும் தான் இருப்ப. ஃபார்மேஷன் உன்னால ஆகவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒருத்தர் பேருக்கு நீ ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் நான் வரேன். மூன்றாவது காரியம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்குன்னா ஜெனராசிட்டி அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ். ஜெனராசிட்டினா உற்சாகத்தோட கூட மன மகிழ்ச்சியோட கூட நீ அநேகருக்கு உதவி செய்கிற அந்த இருதயம் உனக்கு இருக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு. ஆனா ஒரு பகுதியோ ஒரு பர்சன்டோ நீ ஒரு மிஷனரிகளுக்காகவோ ஒரு ஏழைக்காக கொடுக்கறதுல கர்த்தர் ரொம்ப பிரியப்படுறாரு. அப்படின்னா ஆண்டவர் உங்க இதயத்தை பார்க்கிறார். நீ ரொம்ப கஞ்சனா, ஸ்டிஞ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டிஞ்சி கஞ்ச என்னன்னா சொல்லுவாங்க. நீ அப்படி இருக்கிறேயா? மூன்றாவது காரியம் ஜெனரசிட்டி அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ். கொரோனா டைம்ல பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் மூலமா இது கொஞ்சம் பேர் நம்ம கொடுத்தோம் நினைக்கிறேன். ஆனா நார்த் இந்தியால ஒரு 10 மிஷனரிகளுக்கு அந்த டைம்ல 500 ரூபாய் பிரதர் அவங்க கிட்ட
கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொன்னா அந்த ஜெனராசிட்டி ஆஃப் ஹெல்பிங் நமக்கு ரொம்ப முக்கியம் சிஸ்டர். சகோதரி ரொம்ப அழகான காரியத்தை சொன்னாங்க பாஸ்டர்மா. கண்மனை ஜபத்து நிமித்தமாக நாங்க ஏதோ 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம். நீங்க ஒரு வேலை சாப்பிடலாம், 2 வேலை சாப்பிடலாம், 100 ரூபாய் நீங்க கொடுத்து வச்சீங்களேன், உங்க கலசங்கள் நிரப்பப்படும். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 100 ரூபாய் நீங்க பார்க்காதீங்க. அந்த 100 ரூபாயில ஒரு அந்த பிள்ளைகள் நீங்க கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசீர்வாதம் உன் சந்நிதியா உங்க மேல இருக்கும். அதுதான் ஜெனராசிட்டி. எப்படி கொடுத்து வாங்குறது இல்ல ஜெனராசிட்டி, கொடுத்துட்டு அதை மறந்துடணும். அது அவ்வளவுதான், அது செய்ய உதவி. அது இப்போ ரோட்ல இருக்கிறாங்க இல்லாதவங்க, அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க இல்ல. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10, 11, 25 வசனம். ரொம்ப அழகான வசனம், பிடிச்ச ஒரு வசனம். நீதிமொழிகள் 11, 25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. போதும், நீங்க வீட்ல படிங்க, புக் தான் எழுதிங்க. அடுத்த முறை வரும்போது ஒரு பிரிண்ட் பண்ணணும், முகாம் ஒரு புக் கொடுக்கணும், பெண்ணோட கொடுத்துடணும். நிறைய பேர் எழுதிருக்கேன், நிறைய பேர் அம்மா ரொம்ப அழகா எழுதி வராங்க, சந்தோஷம். The generous person will prosper, whoever refuse others will be refused. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. மூன்றாவது காரியம் இதுதான். நீ ஜெனராசிட்டி 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:7. Each one of us to give what you desire in your heart to give. படிங்க, ரொம்ப அழகா தமிழ்ல என்ன வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன்னுடைய மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல அல்லேலூயா 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 வரலையே. அல்லேலூயா. வேற யார்கிட்ட வாங்கி இப்ப சிஸ்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கிறது இல்ல. நான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மூலியமா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஒரு வேலையா இருக்கட்டும், அதுல ஒரு பங்கை நான் கொடுக்கணும். அதுதான் ஜெனரசிட்டி. நம்ம தர்மங்கள் பார்க்கறது எல்லாம் நமக்கு தேவை, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. முதல் காரியம் மேனேஜிங் யுவர் ரிசோர்ஸ், வருமானத்தை நீ எப்படி ஆளுகை செய்கிறார். 2வது காரியம் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும், வாங்கியிருந்தா கொடுத்துடணும். 3வது காரியம் ஜெனரசிட்டி அண்ட் ஹெல்பிங். 4வது காரியம் எடுத்துக்கொள்ளவா நீதிமொழிகள் 14:23. 4வது காரியம் நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். பாருங்க, வசனம் சொல்லுகிற 2 தெசலோனியஸ் 3:10 படிங்க. 2 தெசலோனியஸ் 3:10 புதிய ஏற்பாட்டுல 1 தெசலோனியஸ் 2 தெசலோனியஸ். நான்காவது காரியம் சொல்றேன், நம்ம கேட்கலாம். வசனத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால ஹார்ட் ஒர்க். 4வது காரியம் ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் நீ செய்யணும். நீ என்ன செய்யணும்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் என்ன செய்தாரு? அவங்க பாவத்தை செய்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் தோட்டத்தை கொடுக்குறாரு. தோட்டத்துல என்ன செய்யறாரு? நீ போயிட்டு கடினமாக உனக்கு கொடுத்திருக்கிற வேலையில, உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல நீ கடினமாக ஊழியத்தை செய்யணும், கடினமாக வேலையை செய்யணும் சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். உனக்கு படிக்கிறது கடினமா படிக்கணும், அப்பதானே பாஸ் பண்ணி மேல வர முடியும். அது கூட ஹார்ட் ஒர்க் தான். வெளியே படிக்கிறது மட்டும் ஹார்ட் ஒர்க் இல்ல, வேலை செய்யறது கூட ஹார்ட் ஒர்க். நீ உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர், நீ சின்ன விஷயத்தை உண்மையா இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை உயர்த்துவார். நான் சொல்றது புரியுதா இல்ல தலையாட்டுறீங்களா? ஹார்ட் ஒர்க். தயவுசெய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஆண்டோட சன்னிதானத்தை விருதுமா செய்யணும், பயபக்தியோட செய்யணும். பாருங்க, நான் முகாம் வந்திருக்கேன். பாஸ்டர் சொல்லியிருக்கேன், நான் வர முடியாது பாஸ்டர், வேலை இருக்குதுன்னு. நான் வந்தாலும் வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயபக்தியா இருக்கணும். சோ 4வது காரியம், you have to generate the money or revenue from your hard work. எவ்வளவு கொடுக்கறதுல நீ கொடுத்தா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. மாமியார் கிட்ட வாங்கி கொடுக்கறது ஆசீர்வாதம் இல்ல. மாமியாரை போய் டார்ச்சர் பண்றது ஆசீர்வாதம் கிடையாது.
நீ வேலை செய்து நீ சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் போய் தன்னுடைய மனைவியுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு கேட்கிறானோ அவன் உண்மையான விசுவாசே கிடையாது. வேற ஒரு வசனம் சொல்லி வசனம் எங்களுக்கு தெரியாத படிச்சிருக்கு. அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். தயவு செய்து வருகிற சந்நிதியை புரிஞ்சுக்கொள். உனக்கு அழகான மனைவி வேணுமா? அவர்கள் அன்பும் அவர் படிப்பு மட்டும் தான் போதும். நல்லா படிச்சிருக்கான், ஒரு வண்டி கொடுத்தா போதும். நல்லா படிச்சிருக்கான், என்ன மறுரூபமா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள உன்னுடைய ஹார்ட் ஒர்க் நீ நம்பி வாழவில்லை என்று சொன்னால், உன்னுடைய வருமானத்தை குறித்து நீ உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், ஆண்டவரை குறித்து நம்பிக்கை உனக்கு எங்க? அப்ப எங்க மறுரூபமான எவ்வளவு கொடுக்கறத வச்சுட்டு நீ வாழுற? தனிப்பட்ட விதத்துல என் மகளுக்கு நான் கொடுக்கிறேன்றது கேட்டு வாங்குறது பிச்சை. மன்னிக்கிற வார்த்தை சொல்றது இன்னைக்கு இல்லாதவங்க கேட்டு வாங்குறாங்க ரோட்ல, அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. அது ஏன்னா நம்மள பிச்சை வச்சாலும் தெரியல. தியானமோ தர்மமோ சொல்லி தர்மம் சொல்லலாம். வருகிற சந்நிதியை உன்னுடைய மனைவியோ உன்னுடைய கணவனோ, இன்னைக்கு பொண்ணுங்க மாறிட்டாங்க, பையன் கூட கம்மியாயிருச்சு. பொண்ணுங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நீங்க அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத ஒரு காரணம் இருக்கு. நானும் நல்லா படிச்சிருக்கேன், நீயும் நல்லா படிச்சிருக்க. நான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், பையன் நீ 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எவ்வளவு டிமாண்ட் பொண்ணுங்கிட்ட. நான் ஒரு மேட்ரிமோனியல் குரூப்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் கத்தாரில் நடத்துறாரு. பாஸ்டர் தெரியும், ஒரு பாஸ்டர் எவ்வளவு முடியாத போட்டுட்டே திருமணமே ஆகல. காம்படிஷன் எப்படியாச்சு? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டோடு இருந்து அடிமைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டோடு குடும்பத்தை பார்த்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் வெளியே வந்து வேலை செய்ய அந்த சுதந்திரத்தை கொடுத்தோம். கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறோம்னு சொன்னா, நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? மறுரூபம் ஆகாதபடிக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில. அருமையான சகோதர சகோதரி, இன்னொரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறேன். தயவுசெய்து பசி எடுத்தா போறாதீங்க. ஹார்ட் ஒர்க். உங்களுடைய பிசினஸ் இருக்கட்டும், கண்டிப்பா பிசினஸ் யாரும் சும்மா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வருகிற நான் கூட எங்க மனைவி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது நான் பண்ணணும் பண்ணு. நீ என்ன பண்ற? நீ பண்ணுவான். ஆனால் ஒரு காரியம், நீ என்ன பிசினஸ் பண்றியோ பண்ண வீட்டுல இருந்து நான் உடைத்த ஒரு காரியம், 20% மேல நீ மார்ஜின் வைக்கவே கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் திருமணம் 100 ரூபாய் செலவு பண்றா 20% தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதுல கட்டர் கொடுக்கறத நீ பாத்து. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடுற ஹோட்டல்ல, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அப்படிதான் ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க 100 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபாய் தான் காஸ்ட். அது எல்லாமே சேர்த்து அந்த சர்வர், குக்கர், பிளேட், தட்டு, பேப்பர், தண்ணி, லைட், ஃபேன் எல்லாம் சேர்த்து 50% ப்ராஃபிட். இப்ப பிரியாணி செய்ய இப்ப சிஸ்டருக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், மேடம் சிஸ்டருக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், சிஸ்டர் 5000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க எத்தனை பேருக்கு பிரியாணி பண்றீங்க? சும்மா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. உங்கள்கிட்ட 5000 கொடுங்க, எத்தனை பேர் சாப்பாடு போடலாம்? பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சுங்க. அங்க என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. இல்ல வீட்டுக்காரி கேட்க சொல்ல மாட்டாங்க. 5000 ரூபாய் கொடுக்குறேன், 30 பேர் பண்ணலாம். நான் சொல்றேன் 30 பேர் மேல பண்ணலாம். என்னோட அனுபவத்துல நானும் பிரியாணி செய்வேன். ஆமாங்க, கொரோனா காலத்துல 5 கேஜி நல்லா பீஃப் எடுத்து, சாரி பீஃப் எல்லாம் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல நேபாளி செக்யூரிட்டி இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பாரம் வந்து நானே டேட்ஸா வாங்கி அந்த ஸ்டவ் பர்னர் வாங்கி கொஞ்சம் பழக்கம் இருக்கும். நானும் மிஸ்ஸஸ் சேர்ந்து ஒரு 5 கிலோ கறி வாங்கி ரைஸ் போட்டு சேர்ந்து வெறும் 2800 ரூபாய் 4000 ரூபாய் தான் முடிஞ்சு. 30 பேருக்கு சேர்ந்து நாங்க பேக்கெட் பண்ணி எல்லா செக்யூரிட்டிக்கும் கொடுத்தோம். இருக்கிற செக்யூரிட்டி குடும்பங்களுக்கு கொரோனா டைம்ல. இப்ப கூட ஆசை ஆயிடுச்சுன்னா வீட்லயே பண்ணுவோம். ஆனா காஸ்ட் வெளியே போய் பார்த்தா 5000 ரூபாய் சாப்பிட்டா கூட 8 பேர் தான் சாப்பிட முடியும். ஆனா வீட்டுல சேர்ந்து சாப்பிட்டா 30 பேர் சாப்பிடலாம். ஏன் சொல்ல வர்றேன்னா, எப்படியாவது நம்ம அந்த பணத்தை நம்ம பயன்படுத்த முடியும். சோ 4வது காரியம், உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை ஆண்டவர் சொல்றார், ஆல் ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஃபிட். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து மட்டும் இல்ல, அது உங்களுக்கு லாபகரமாக கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ என்ன பண்ண? படிக்கிறவங்க நல்லா படிக்கணும். படிப்பு வரலன்னு சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ முயற்சி செய்யணும். பிசினஸ் கடைசி வரைக்கும் நீ போராடணும். ஊழியமா கடைசி வரைக்கும் ஆத்மார்த்தமாக போராடுவேன். வேலையை கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். உன்னோட போராட்டம் எப்படியா இருக்குன்னா, மனுஷனத்துல விசாரித்தத்துல. ஹல்லேலூயா. அவர் விசாசி ஆளுகை கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ருசித்து பார்க்கணும். 5வது காரியம், கண்டென்ட்மெண்ட் சொல்லுவாங்க. கண்ட்ரோல்மெண்ட் இல்ல, கண்டென்ட்மெண்ட் இங்கிலீஷ். அப்படின்னா
நாம் இதனாக நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கும். ஃபீலிங் ஹாப்பி அபவுட் அஸ். அந்த வசனம் இருக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-10 வசனம். 1 தீமோத்தேயு 6:6-10. இதற்காக பாத்தீங்களா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்திலே நாம் ஒன்றும் பாருங்க, எல்லாம் கவனிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகவில்லை. யோபுதான் ஞாபகம் வரும். அந்த வசனத்தை சொல்ல, ஆண்டவரே நீ கொடுத்தீர், நீ எடுத்துக்கொண்டேன். அப்பனா என்ன அர்த்தம்னா கண்டெய்ன்மென்ட் சொன்னா அதுக்கு ஒரு நமக்கு ஈஸியா சொல்றதுனால சொல்றேன், இங்கிலீஷ்ல புரியாதவங்களுக்கு. ஃபீலிங் ஆஃப் ஹாப்பி ஆர் சாட்டிஸ்ஃபைட், நீ திருப்தி ஆகுகிறது. தேவச்சரமே 5வது காரியம், நீ திருப்தி ஆகணும். பத்தலன்னு சொன்னா உன் மைண்ட்ல எதுக்கு ஆகும்? நெகட்டிவ். ஆண்டவரே கொடுத்ததுக்காக போதும், ஆண்டவரே ஜெபிக்கிறேன். எப்படி காணாமூர் இவ்வளவு நேரம் பேசினாங்களே, காணாமூர் பத்தி நீங்க பட்டிமன்றத்துல பேசுனீங்க, நேத்து பிரதர் பேசினாரு, பாஸ்டர் பேசினாரு, அம்மா பேசினாங்க காணாமூர் குறித்து. எங்க தாசனம் சொல்லுமா? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆண்டவர் அதை செய்வார். You should feel happy about yourself. Bible warns against greedy and emphasizing the importance of being content with what we have. மொத்த என்ன இருக்குதோ அதுல சந்தோஷமா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அநேக பிரச்சனைகள் இருந்து பிரியமானவர்களே, ஷார்ட்டா சொல்றேன். அநேக போராட்டங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்பதாக அநேக கிரெடிட் கார்டு, அநேக கடன்கள். எப்படி வரணும்னு தெரியும், எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒரு இந்து சகோதரர் நான் கற்றுக்கொண்டேன். நானும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். நாங்க ஒரு நாள் சாப்பிட போயிருந்தோம். அப்ப என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், நீங்க என்ன பிரதர் பண்றீங்க, என்ன சேர்த்து என்ன பணத்தை வச்சு எப்படி நீங்க? அப்ப நான் சில காரியங்களை சொன்னேன். என்னை பார்த்து ஒரு ரொம்ப இதா சொன்னார், உங்க பைபிள்ல தான் அநேக காரியங்கள் ஆண்டு வைத்திருக்கிறார். அவர் பைபிள் தெரியாது, ஆனா பைபிள் படிச்சிருக்காரு, ஆனா அவர் இந்து. அப்ப யோசிக்க ஆரம்பித்தேன், எவ்வளவு வந்தாலும் பத்தல, உரித்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் பண்றோம், பட் நாட் ஹாப்பி. சோ நான் ஒரு காரணத்தை சொல்றேன், உங்க வீட்டுல கணவர் தயவுசெய்து சபிக்கிறத நிறுத்திக் கொள்ளுங்க. மனைவி பாருக்கு கணவருக்கு சொல்ற ஒரு காரியம், உங்க மனைவி போயிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொண்டு வந்தாலும் ஏசப்பா அந்த பணத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த ஹார்ட் ஒர்க்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அதை வாங்கி ஆசீர்வதிக்கணும். இது என்ன கம்மியாகுது, அதோட வேற வேலைக்கு கொண்டு ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். இந்த வார்த்தை வரக்கூடாது வாயில. அப்புறம் நீ மறுரூபம் ஆகல, இந்த வார்த்தைகள் நீ மறுரூபம் ஆகும். வெறும் மறுரூபம்னா நம்ம வாழ்க்கை, நம்ம சிந்தனை, ஆத்மா மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஐஸ்வர்யத்துல நமக்கு என்ன இருக்கணும்? மறுரூபமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். சோ ஃபீல் ஹாப்பி. உங்களுக்கு இருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அவாய்ட் ஆறாவது விஷயம், அவாய்ட் கிரீடி அண்ட் லவ்விங் மணி. அதுக்காக பணத்தையே நம்ம நேசிக்க கூடாது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 6:24 சொல்லுகிறது, ஒருவன் 2 சீக்கிரம் மடப்படாங்க 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது. ஊழியம் செய்ய கூடாது. அல்லேலூயா. அங்கே நிறுத்துங்க, நீ வீட்டுல படிச்சுங்க. அப்படின்னா நீ பணத்தை சம்பாதிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதை என்ன செய்ய சொல்றாரு? அதுவே உனக்கு என்ன ஆயிடக்கூடாது? பாவமா மாறிடக்கூடாது. இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், ஃபீல் ஹாப்பி, ஹார்ட் ஒர்க், ஜெனரசிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ். உங்ககிட்ட அதிகமா இருக்குதா? பாஸ்போர்ட் பத்தி சொன்னார் நினைக்கிறேன் நான் இந்த 2 நாளுக்குள்ள. உங்ககிட்ட அதிகமா இருக்குதா? தயவு செய்து சொல்லுகிறேன், உனக்கு ஊழியம் எப்படி செய்ய தெரியலையா? இப்ப கர்த்தர் இந்த சகோதரி குறித்து பேசினார். அப்படியே ஆண்டவர் உன்னை பத்தி யாரா பேசுவாரு. இப்போ பாஸ்போர்ட்டை கன்சல்ட் பண்ணு. பாஸ்டர் எனக்கு ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, சபையில எதுவும் தேவை இருக்குதா? இல்ல இந்த சகோதரிக்காக காமிக்கிறாரு நம்ம சபையில நான் உதவி. அந்த மாதிரி எத்தனை பேர் இது வரைக்கும் சொல்லிக்கிறீங்க? நான் கேள்விப்பட்ட அம்மா தாங்க செய்தி கொடுக்கும் போது அவர்கள் டிஜிஎஸ் கூட ஐயா கூட எல்லாம் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அதனாலதான் அந்த வார்த்தை அப்படி வருது, flowing of water, flowing of blessing. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச நான் சொல்றேன், உங்க அனுபவமும் விசுவாசம் முன்பதாக நான் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஊற்று தண்ணீர் போல வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. அது சரியோ, அது ஃப்ளோவோ, அது கம்ப்யூட்டர் போட்டு காமிக்கிறாங்களோ, இதை போட்டு காமிக்கிறாங்க, அதெல்லாம் இல்ல. எங்க இருக்குது அந்த வார்த்தை? உள்ள இருக்குது. அப்போ அவாய்ட் கிரீடி அண்ட் லவ்விங் தி மணி. அதுவும் சேர்த்து 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 வச்சா ஏதா ஒரு நாளைக்கு பணத்தை சாப்பிட முடியாது. அதனால இன்னொரு வசனத்தை லூக்கா 12:5 வசனத்தை பார்க்கும்போது 15 வசனத்தை
வாட்ச் அவுட் பி காட். படிக்கிற சீக்கிரமா லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு என்னன்னா உனக்கு தேவை ஆண்டவர் சந்திப்பார். காக்கைகளை போஷிக்கிறவர் உன்னை என்னை போஷிக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று மறந்து போகாத. He is the almighty God. அவர் almighty Jesus. அவர் சர்வ வல்லவர். அவர் உன்னை போஷிக்க சர்வ வல்லவன் சொல்லிட்டு நீ பணத்தை சேர்த்து வைக்காத. உனக்கு போனதுக்கு அப்புறம் நீ திரும்ப படுக்க பார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு மிஷனரி பத்தி பேசினா இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். அவர்கள் பாரத்தோடு அவங்க இருந்ததோ இல்லையோ போய் வந்து கொண்டு நமக்கு சுசேஷ் சொன்னாங்க. நீங்க எத்தனை பேரும் இந்தியாவில் சொல்ல முடியும்? அந்த கம்பெனி ஓபன் பண்ணா இந்த கம்பெனி அவங்க குடும்பத்துல இருக்கிற சன்னதியா கம்பெனி நடத்திட்டு போலாம். ஆனா ஊழியத்துல இந்த இடத்தை கொண்டு போனவர் என்ன பண்ணிட்டு யாருக்கு தெரியும்? அவங்க எத்தனை பிள்ளைங்க? உன்னோட சாக்ரிஃபைஸ் வந்து மறுரூபமான வாழ்க்கை சாக்ரிஃபைஸ் ஆகும். ஒரு நாள் எல்லாரும் முன்னுக்கு போவோம். அப்ப பார்த்து சொல்லும், இந்த அம்மா, இந்த அப்பா, இந்த சகோதரர் ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. எனக்காக ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் ரிக்ரெட் பண்றதே இல்லை. ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஹோம் லோன் இருக்கு. நான் வீட்டுல உட்காந்து ஜெபிப்பேன். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இன்னும் 6 மாசத்துல ஏதோ வர வேண்டிய பணம் இருக்கு. அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கேன். திரும்ப என்ன செய்யற? ஒருத்தர் கேட்கணும். நீங்க வீட்டுக்காக நாங்க ஜெபம் பண்ணதே கிடையாது. நானே எங்க மனைவி எங்க வீட்டுல இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, இப்ப ஒரு நாள் நம்ம வீடு சொந்த வீடு வாங்கணும் ஜெபம் பண்ணிருப்போம். ஒரு நாள் திடீர்னு பேப்பர்ல வருது, எங்க வீட்டு பக்கத்துல வாடகை வீட்டுல 10 வருஷம் திருமணம் ஆகி இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஆக போகுது அந்த வீடு வாங்கி பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. நாங்க போய் பேசுற ஒரு பிராமின் ஆண்டி 20 பேர் வந்து அந்த வீடை கேட்டாங்க. அபார்ட்மெண்ட் பிரதர் வந்திருக்காரு எங்க வீட்டுக்கு. பார்த்தாரு, என்னன்னு தெரியல பிரதர், உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் எங்களுக்கு சொல்றாங்க. எங்க மனசு சொல்லி உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு சம்பளம் வெளியே ரொம்ப கம்மி, 25,000 ரூபாய் சம்பளம். லோன் அப்ளை பண்ண, லோன் கிடைச்சிச்சு, வீடு வாங்கினேன். கட்டர் ஒரு ஐஸ்வர்யத்தில் கொடுக்குறேன். அது கவனம் சொல்ல, அந்த தானி ஆண்டவர் எடுத்து கொடுத்தா திரும்ப கட்ட. அது ஒரு காரியம், என்னால கட்ட முடியல, இந்த இடைவெளி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த வீடை வித்துட்டோ இல்ல ரிட்டர்ன் பேங்க் கொடுக்கறதா நல்லது. அல்லேலூயா. அதுக்காக போய் என் அக்கா கிட்டயோ, என் அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, அக்கா கிட்ட, சொந்தக்காரங்கிட்டயோ எனக்கு வீடு போயிடும் காசு கொடுன்னு கேட்கறது தான் நம்ம செய்கிற தப்பு. So don't love your money. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா அது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பேசின பட்டிமன்றத்தில் பேசின 3 காரியமோ 3 இணைந்தது, ஒண்ணு விட்டு ஒண்ணு நீங்க பிரிக்கவே முடியாது. என்ன கேட்டீங்கன்னா நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தா நான் அதுதான் கொடுத்திருப்பேன். 5 வரல இருக்குது, இந்த 5 வரல ஒரு வரல வானம் விட்டுடுமா? புரியுதா? இப்போ அதுதான் உங்களுக்கு பட்டிமன்றத்தில் முடிவு. வெற்றி முடிவு அப்படிதான் நல்லா இருக்குமா? இல்ல 2 கட்டுக்கு ஒரு கண் வானம் எடுத்து போட்டு முடியுமா? உன்னை என்னை படைத்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, மன ஆசை இல்லாத. அல்லேலூயா. 7வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம், ஆல்ரெடி டச் பண்ணிட்டேன். ஆனா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழி 6:8. சேவிங் அண்ட் பிளானிங். அடுத்த காரியம் கோடை காலத்தில் எனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து கருப்பு காலத்தில் எனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சரி, நீங்க எல்லாம் இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு எறும்பு கிட்ட போயிட்டு அது எப்படி சேமிக்கிறது கத்துக்கொள். ஒரு சின்ன போஸ்ட் ஆபீஸ் நீங்க கத்து கொடுக்குற பிரதர், நீங்க 500 ரூபாய் கூட வேணாம், ஒரு 100 ரூபாய் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் என்ன பிரதர் சேர்த்து வைக்க சொல்ல தப்பே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து வேற விதமா லீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் எல்லா கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்டர் கொடுத்தாச்சு, உங்க வேலைக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஷூ வாங்கிடாது, இல்ல போயிட்டு துணி வாங்கிடாது. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு 100 ரூபாய் நீ சேவ் பண்ண வந்தேன்னா அது ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆகும்? இன்னைக்கு இந்தியா இல்ல உலகமே என்னத்துல இருக்கு தெரியுமா? இந்த பேங்க் மார்க்கெட்டிங் பாலிசியில தான் இருக்கு. மணியை எப்படி சேவ் பண்ணி அதை பிளான் பண்றது. நான் சபையில ஊழியக்காரங்க தான் சொல்லுவேன், நீங்க 2 காணிக்கை எடுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2 காணிக்கை எடுக்கணும். மாசத்துக்கு ஒரு வாரத்துல 2 காணிக்கை எடுக்கணும். ஒண்ணு நார்மலா இருக்கிற காணிக்கை, ஒண்ணு வந்து சபைக்காக சேவ் பண்ணணும். நான் ஒரு காரணத்தை சொல்றேன், தயவுசெய்து தப்பா எனக்கு உள்ள ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். ஒரு சபையில பிரதர் தெரியும், கேஜிஎஃப்ல வருஷமெல்லாம் இது ஊழியக்காரர் குறை சொல்றேன்னு நினைக்க கூடாது.
திட்டமிடுதல் இல்லாதபடிக்கு அவங்க சீர்கெட்டு போனார்கள். ஒரு பாஸ்டர் நல்லா கொடுக்கிற சபை 150 பேர் அந்த சபையில. கிறிஸ்துமஸ் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப வேதனை, இந்த மாதிரி ஊழியக்காரங்களை நம்பவே மாட்டேன். உனக்கு வருகிற தசம்பாகமோ உனக்கு வருகிற காணிக்கையோ சபையில வருகிற காணிக்கையோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துச்சுன்னா கேலண்டரி வாங்கலாம். கடைசி 2 வாரத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு, என்னன்னு எனக்கு 7500 ரூபாய் தேவைப்படுது கேலண்டர் வாங்குறதுக்கு. கரெக்டா ஜெபிச்ச ஒரு சகோதரன் பெங்களூர்ல இருந்து போன் பண்ணாரு, அந்த காசை வந்து கொடுத்தாரு. அந்த பேர் சொல்ல மாட்டேன், அந்த பேரை சொல்ல. நான் என்ன சொல்றேன், ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வரும் தெரியல, உங்களுக்கு ஞானம் இல்ல. ஆண்டவருக்கு ஞானத்தை கொடுக்கிற சகோதரர் துணி வாங்கணும், பிள்ளைங்களுக்கு துணி வாங்கணும், கணவனுக்கு ட்ரெஸ் வாங்கணும், நல்ல பண்டிகை கொண்டாடணும், பக்கத்துல இருக்கிற பலகாரம் கொடுக்கணும், நம்ம சபையில சந்தோஷமா இருக்கணும், ஊழியக்காரருக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும், ஊழியக்கார அம்மாக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறார், அவருக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கல. திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். அதுக்கு சேவிங் அண்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டு டிசம்பர் மாசம் வந்து நம்ம குதிக்குவோம் பாரு, எங்க கடை வாங்கலாமோ, எங்க போய் எவங்க கேட்கலாமோ, எந்த விசுவாச உயிர் எடுக்கலாமோ. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு எல்லா ஞானத்தையும் ஜெபிக்கிற ஞானம் கொடுத்திருக்காரு, பிரசங்கிக்க ஞானம் கொடுத்திருக்காரு, ஊழியம் செய்ய, நடக்க, வேலை செய்ய. ஆனா உங்களுக்கு திட்டமிடுதல் இல்லையே. கர்த்தர் மேல பார்க்குவாரு, என் ஜனமா நீ உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிற. ஜனவரி மாசம் 500 ரூபாய் போட்டுனுவா, கடைசியில் உங்களுக்கு 6000 ரூபாய் ஜம்மு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், 4 பேருக்கு உதவி செய்யலாம். நான் சொல்றது ஏதாவது தவறு இருக்கா? நான் யோசிக்க பிரியமானவர்களே. சோ 7வது காரியம் சேவிங் அண்ட் பிளானிங். அதே நீதிமொழிகள் 21:20 ஒரு வசனம் சொல்லுகிறது. முடிச்சிட்ட சீக்கிரமா கடைசியா போலாம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. போதும், நான் சொல்ல நீங்க படிச்சு கொள்ளுங்க, வசனம் எழுதி கொள்ளுங்க. எங்க இருக்குதா சிஸ்டர்? எங்க இருக்கு? நீதிமொழிகள் 21:20. 21:20. என்னையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறது. இதெல்லாம் கத்துக்கொள்ளணும். நம்ம சபை நடத்துறவங்களும் சரி, இல்ல நம்ம ஊழியர் செய்யறதுனாலும் சரி, இல்ல நானும் சரி. நான் சொல்லிடுவேன், மனைவி கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் நான் கொடுத்துருவேன். என்ன கேட்பாங்க, எனக்கு அப்ப புரியல, எனக்கு கோபம் வந்தது. 2019 முன்னால, என்னப்பா நான் வீட்டுல தான் இருக்கிறேன், சரி என்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. ஏன்னா டிசம்பர் வந்தா மட்டும் நீ நம்ப மாட்டீங்க, என்னுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஊழியத்துல குடும்ப காரியங்கள்ல எங்க சகோதரிகள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், காணிக்கை, நிறைய காரியங்கள் செய்யணும். இந்த டிசம்பர் மாசம் மட்டும் 1,10,000 ரூபாய் செலவு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த மாசம் கொடுத்துருங்க. அப்ப எங்க சிஸ்டர் கேட்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, எங்க வீட்டுல எங்க மனைவி. அப்ப நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர். ஏன்னா இப்பெல்லாம் காசு கவர்ல வாங்கிட்டு பேங்க்ல வந்துருக்கீங்களா, ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருவேன். அவங்க ஞாபகத்தை வச்சு கரெக்டா டிசம்பர் 50,000 கையில கொடுப்பாங்க. நான் சொல்ல ஃபர்ஸ்ட் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துங்க. அப்புறம் நிறைய ஊழியர்களை நாங்க பிரதர் சாட்சியா இருக்கிறார். எத்தனை ஊழியர்கள் இருக்கணும்னு கேளுங்க. டிசம்பர் மாசம் பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு அந்த ஒரு சேவிங்ஸ் அண்ட் பிளானிங் உங்க லைஃப்ல இல்லைன்னா ஒரு சீர்கெட்டு போயிடும். 8வது காரியம் ஆனஸ்டி அண்ட் ஃபைனான்சியல் டீலிங்ஸ். ரொம்ப ஆனஸ்டியா இருக்கணும் உங்க வருமானத்துல. கணவன் கொடுக்குறாருன்னா அது ஆனஸ்டியா கணவனுக்கு ரிட்டர்ன் கொடுத்து சொல்லணும். அது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 16:11. சுமதிரையான நெறிகோலம் கர்த்தருடையது, கையில் இருக்கிற நெறிகள் எல்லாம் கர்த்தருடைய செயல். அதே மாதிரி லேவியராகமம் 19:13 சொல்லுது, do not defraud or rob your neighbor. honesty and financial dealingsனா ஒரு சகோதரி நான் போட்டிருந்தேன். இவங்க தான் யார் சொல்லுங்க பாக்கலாம், அன்னை தெரேசா. புரியுதுல ஏன் இவங்க போட்டாரு? ஆனஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி தான். ஒரு பணம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னா அது உண்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் அவர்கள் ஆளுமை செய்தபடினால் தான் இன்னைக்கு அவங்க எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க அறை எவ்வளவு தெரியுங்களா? உலகம் முழுவதும் புறப்பட்டு போனாங்க, உலகம் முழுவதும் பணத்தை கொடுத்தாங்க, உலகம் முழுவதும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். the poorest of poor. பிரியமான தேவஜனமே, ஏழை என்பது வேற, ஏழைக்கு ஏழை அவர்கள் ஊழியம் செய்தது. அந்த கல்கத்தா மாநிலத்தில் நான் போகும்போது போன வருஷம் திருப்பண திங்கட்கிழமை போயிட்டு அதே மாநிலத்துக்கு அவங்க இருந்த ரூம் இவ்வளவுதான். இது ஒரு ரூம் தான், ஒரு ஜன்னல், ஒரு கபோர்டு, ஒரு பெட். கடைசி வரைக்கும் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணுங்க, பாரத் ரத்னா வாங்கணுங்க, சமூக சேவையாக. பிரியமான தேவஜனமே,
அவருக்கு ஏன் அப்படி இருந்தாரு தெரியுங்களா? அவருக்கு வந்த எல்லா பணத்தையும் ஆனஸ்டியா ஹேண்டில் பண்ணாங்க. சபைக்கு ரொம்ப முக்கியம், ஒரு கண்மலை சபத்துக்கு ரொம்ப முக்கியம், நியூ பிரைட் சபை அசம்பிளிக்கு இல்ல வேற எந்த சபையா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் பணம். இந்த பணத்தினால தான் உறவுகளே கெட்டு போயிடும். சோ 8வது காரியம், honesty in your financial dealings. உண்மையும் உத்தமமாக நீங்க ஆனஸ்டியா டீல் பண்ணீங்க. ஆண்டவர் இந்த அம்மா செய்த ஊழியர்கள் இல்ல, நாம் செய்கிற சிறு ஊழியத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. பிரியமான கன்க்ளூஷன் உங்களுக்கு கடைசியா ஒரு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய வேலையில வருகிற சம்பாதத்தை நீங்க என்ன செய்யணும்? அழகாக நீங்கள் பிளான் செய்யணும். 2வது காரியம், கடன்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு 3வது காரியம் உங்களுக்கு சொல்றேன். இது 6 இல்லாம இது ஒரு 5 காரியத்தை சொல்றேன். கவுன்சிலிங். ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர்களுக்கு உங்க சபை ஊழியக்காரர் போய் கவுன்சிலிங் கேளுங்க. ரெகுலர் ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணத்தை வந்து நீங்க அப்பப்போ பார்த்து செக் பண்ணிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்திருக்கா அதை எடுத்து எப்படி யூஸ் பண்றது பார்க்கணும். கல்டிவேட் ஜெனரஸ் ஹார்ட். நல்ல ஒரு இதயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? டைம் இல்லாத சீக்கிரம் முடிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் அதிகமாக இந்த டாபிக் குறித்து நம்ம பேசலாம். ரொம்ப ஜெனரஸா உங்க ஹார்ட்டை வச்சுங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு முனகாது, 100 ரூபாய் கொடுத்துட்டு ஏன் கொடுத்த சபைக்குன்னு சொல்லாதீங்க. நீ ஆண்டவருக்கு கொடுத்தா மனுஷனுக்கு அல்ல. அல்லேலூயா. எனக்கு இப்போது ஆண்டவர் ஏதாவது உணர்த்தி நான் சொல்லுகிறேன்னா நான் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு சொல்லபடிதான் நான் செய்வேன். அல்லேலூயா. கடைசியாக இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கற்றுக் கொடுத்த நான் பெருசா சொல்ல கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கோ பேக், திரும்பி போங்க. உங்க பணத்துல மறுரூபமாக கற்றுக் கொடுங்க. நான் எல்லாருமே சொல்றேன், சின்ன போஸ்ட் ஆபீஸ் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் நீங்க 200 ரூபாய் உன்னால பிடிச்சிட்டு போடுங்க. வருஷ கடைசியில் பாத்தீங்கன்னா அது வளரும். அப்ப நீங்க அநேக ஊழியக்காரர்களுக்கு இவாஞ்சலிஸ்டுக்கும் மிஷனரிகளுக்கு உதவி செய்யலாம். உங்க பிள்ளைகளுக்கு அது உதவும். உங்க கணவருக்கு ஒரு அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உதவும். நீங்க யாரும் கைது அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு 2 நிமிஷம் நான் முடிக்கிறேன். லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி அடிமை ஊழியத்தை குறித்து நான் ஸ்லைட் போட்டிருந்தேன். ஸ்லைட் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு சிறு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 8 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கடைசி உங்களுக்காக ஜெபிச்சு நான் பாஸ்டர் ஒப்பு கொடுக்குறேன். நாளைக்கு ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம சாப்பிட்டு திருப்பி வர போறோம். எவ்வளவு சீக்கிரம் முடியும் நீங்க சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆக நான் அவளை காத்துட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போகாதீங்க. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஊழியத்தை வந்து கட்ட 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் நான் ஜெபிச்சு தனியாக நான் ஊழியர் செய்ய வரும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னோட பேர் பால்ராஜ். வீட்டுல பால் செல்லுன்னு கூடுவாங்க செல்லமா. ஆனா என்னோட அபிஷியல் பேர் வந்து பால்ராஜ். சோ என்னோட மிஷன் அண்ட் விஷன்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதாக கவுன்சிலிங் டு தி யூத்ஸ். இப்போ கூட என்னோட பழைய சபையில இருக்கிற சபையில தெரிஞ்சவங்க சபையில அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறது. கவுன்சிலிங் டு தி வாலிப சகோதரிக்கு திருமணத்துக்கு முன்பதாகவும் சரி, திருமணம் ஆன பிறகு சரி, இல்ல படிக்கும் போது சரி, அவங்களுக்கு வேதத்தின் நிமித்தமா கவுன்சிலிங் வேணும்னா அந்த கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம். அப்ப 2வது காரியம், ப்ரேயிங் ஃபார் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் மிஷனரிஸ். என்னோட ஊழியத்தின் நிமித்தமாக நான் அதிகமாக யோசிக்கிறது சிந்திக்கிறது மிஷனரிசம் இவாஞ்சலிஸ்ட். அவர் வாழ்க்கையில ஏன் அவங்க மட்டும் நான் ரொம்ப பர்டிகுலரா நான் யோசிக்கிறேன்னா, அவர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு குரூப்ல இருக்கிறார் இல்லையா? அவங்க சபை கிடையாது, அவங்க ஒரு கூட்டம் கிடையாது. அவங்க போய்கொண்டே இருக்கணும், வற்றாத நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கணும். 3வது காரியம், யூத் மீட்டிங் இன் சர்ச் அண்ட் வில்லேஜஸ். அநேக வாலிப கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் உற்சாகப்படுத்துகிறேன். அவர் படிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அந்த காரியங்களை செய்கிறேன். ஓல்டேஜ் ஹோம், அனாதை இல்லங்களுக்கு வருஷத்துல 2 வாட்டி எங்களோட ஆபீஸ் மூலியமாக இல்ல என்னுடைய மூலியமாக என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அது அனாதை ஆசிரமங்களுக்கு ஓல்டேஜ் ஹோம் போய் அது செய்யணும். அதே போல சர்ச் பில்டிங் அண்ட் சப்போர்ட். சர்ச் பில்டிங்ல ஏதாவது ரொம்ப ஏழ்மையான கிராமத்துல ஏதாவது தேவைகள் இருக்கும்போது அதை வந்து எனக்கு தெரிவிக்கப்பட்டால் என்னால் முடிந்த அளவுக்கு ஜபம் செய்து அதை நிறைவேற்ற கர்த்தர் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். 5வது காரியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜாப்ஸ் அண்ட் ஹெல்பிங் தி புவர் சில்ட்ரன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, ஏழைப்பட்ட பிள்ளைகளுக்கு அவங்க படிச்சிருந்தாங்கன்னா பெங்களூர்ல ஏதாவது வேலை வேணும்னு சொன்னா என்னை அணுகுனா அவங்க என்னால முடிந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ண வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல என்ன முயற்சி நான் செய்கிறேன். அநேக பிள்ளைகள் மியூசிக் கற்றுக்கொள்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரர் கற்றுக்கொள்கிறார். பெங்களூர்ல 2 பேர் கத்துக்கிறாங்க. மியூசிக் லேர்னிங் சப்போர்ட். என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக மியூசிக் சப்போர்ட் கற்றுக் கொடுக்கிறோம். அதுக்கான பணத்தை நான் கட்டுகிறேன். கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் கட்டுகிறேன். 6 மாசம் இல்ல மினிமம் 8 மாசம் அதுக்குள்ள கத்துக்கணும் ஒரு கோர்ஸ். விசிட்டிங் ஆர்ஃபனேஜ். எங்க வீட்டான ஒரு 2-3 ஆர்ஃபனேஜ் இருக்கு. என்னோட திருமணம் ஆகட்டும், என்னோட கல்யாணம் நாளா இருக்கட்டும்,
அதுதான் திருமண நாள், கல்யாண பர்த்டே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க அங்க போய் விசிட் பண்ணுவோம். நான், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு அப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த நாள்ல ஏதாவது அவங்க செய்யணுன்ற ஒரு இதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் சப்போர்ட், பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு, புக்ஸ் இல்லாதவங்களுக்கு அருமை சகோதரர் நிமித்தமாக கூட ஒரு 2 வருடமாக நாம் சில பேருக்கு நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு தெரியாம சில காரியங்கள் நான் செய்து வருகிறேன். எங்க வீட்டுல வேலை செய்த ஒரு அம்மா வந்தாங்க, பெருக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பெருக்கும் போதே ரொம்ப டெல்லா இருந்தாங்க. அவங்க கேட்டேன், ஏமா எனக்கு இந்து தான், நான் கிறிஸ்டியனா பார்த்து செய்ய மாட்டேன். இல்ல பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், 15,000 ரூபாய் 2 நாள்ல எப்படியோ கட்டுறது செய்ய பேசுறேன். So supporting the students through life transformation ministry, rebuilding families through word of God. குடும்பத்துல நம்மள விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிரிவினர் இருக்குன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கணும். சர்ச் சர்மன்ஸ் யாராவது என்னை எடுத்து பயன்படுத்தணும் சபைகள் சொன்னா ஃப்ரீ வில். அவங்க எனக்கு நான் வந்தா எனக்கு பஸ் சார்ஜ் கொடுக்கணும், எனக்கு ஹோட்டல் புக் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஃபிளைட் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் என்னோட ஹிஸ்டரியிலே கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் ஐஸ்வர்யமானவர், என்னோட தேவைகளை அவர் சந்திக்கிறார். நான் யாருக்கும் பாரமா இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நானே என்னோட தனிப்பட்ட அந்த எங்க ஊழியத்துல ஒரு பங்கு நான் வச்சிருக்கிறேன். 30% ஊழியத்துல வச்சிருக்கிறேன். அதுல இருந்து எடுத்து நான் இந்த மாதிரி காரியங்களுக்காக நான் வருகிறேன், இன்க்ளூடிங் இந்த கூட்டத்துக்கு கூட. பாஸ்டர் சர்ச்சுக்கு வரும்போது சரி, வேற எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, என்னோட தனிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பாஸ்டர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். பிரதர், யாரா காணிக்க வாங்க மாட்டேன். என்னோட 23 வருஷத்துல யாரா காணிக்க கொடுத்தா வாங்கன்னு சொல்லிட்டு சில சகோதரர்கள் உண்மையான நண்பர்கள் போல அந்த வாசகத்தை வாங்காத இருக்காது. நீ அது 1 ரூபாய் கூட கிட்டும் உங்களுக்கு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? யூஸ் பட்டவர் யூஸ். அதை இருக்கிறது ஓப்பனா சொல்றேன். இப்பதான் ஒரு 2-2.5 வருஷமா ஏதாவது காணிக்கை நான் போற இடத்துல எனக்கு காணிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணி அதை வைத்து அதை அந்த ஊழியத்துக்காக தான் பயன்படுத்துறேன். ஏன்னா என் குடும்பத்துக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறேன். கடைசியாக ஒரே காரியம், குளோபல் விஷன் டு எக்ஸ்பேண்ட் சப்போர்ட் நீட் இவாஞ்சலிஸ்ட். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு பெரிய குளோபல் இவாஞ்சலிசம் ஓபன் பண்ணுவோம். யாரும் இவாஞ்சலிஸ்ட் எங்க கேஜிஎஃப்ல இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியே இல்லை. தனிப்பட்ட முறையில் பைபிள் எடுத்துட்டு அவங்க நடந்து போறாங்க. அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுக்கணும். முதல் சைக்கிள் தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு 6 சைக்கிள் கொடுக்கணும்னு ஆசை. அப்படி குழுவை உண்டாக்கி அந்த குளோபல் விஷனை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 சைக்கிள் 6 சைக்கிள். டிவிஎஸ் வாங்கினா காஸ்ட்லி, இல்ல 2 வீலர் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, 1 லட்சம் வாங்கினா சைக்கிள் வாங்கினா ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் நல்ல சைக்கிள் கிடைக்கும். இந்த சைக்கிள்ல கொடுக்கணும்னு ஒரு பாரத்தை இந்த வருடத்துல ஆண்டவர் இதை என்னுடைய ஊழியத்தில் ஆட் பண்ணார். இவ்வளவு ஊழியத்தையும் ஏன் நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை, உங்க சபைக்கு வந்திருக்கிறேன். இந்த நாள்ல ஏன் சொல்றேன்னா, பிரியமான தேவசனமே, கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது, நம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அல்லேலூயா. இந்த வேளையில உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சபை போதகருக்கும் உங்களுக்கும் கமிட்டி மெம்பருக்கும் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல இன்னும் அதிகமாக இந்த சூழ்நிலை சரியில்லை. இல்லைன்னா நிறைய ஐடியா இருந்தது, வெளியெல்லாம் போய் உட்காந்து நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நமக்கு பிளான் இருந்தது, அது முடியல. அந்த நேரம் முடிஞ்சதுனால என்னுடைய காரியம் நான் முடிக்கிறேன். என்னுடைய ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக, மகளுக்காக, இன்னும் இந்த திட்டங்கள்லாம் நான் இருக்கிற வரைக்கும், நான் வேலை செய்தாலும் சரி, வேலை விட்டாலும் சரி, எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து இதெல்லாம் நிறைவேற்ற பலனை தரும்படியாக எனக்காக, என்னுடைய மனைவிக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கடைசியாக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். எல்லா நேரத்துக்கும்